வெல்கம் டு ஃபுட் ஆசம். நான் ரூபி ஜோசப். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, இன்றைக்கி சூப்பரான சுவையான பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் குலையாமல் நல்ல உதிரியாக எப்படி செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு 5 லிட்டர் குக்கரோ இல்லை 3 லிட்டர் குக்கரோ நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு 1/2 கிலோ அரிசி தான் நம்ம செய்ய போகிறோம். 1/2 கிலோ அரிசி 1/2 கிலோ சிக்கன் தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயிலோ கடலெண்ணெயோ சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து பட்டை வந்து ஒரு 3 பீஸ் பெரிய அளவாகவே நம்ம சேர்த்துக்குவோம். இது கூடவே கிராம்பு வந்து ஒரு 4 பீஸ் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் பிரியாணி செய்கிறதுக்கு வந்து நீங்கள் கடலெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூடவே நம்ம வந்து 2 ஏலக்காய் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே கடற்பாசி கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வந்து மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு 3 நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் நீளமாக. அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். எண்ணெயே இவ்வளோ சேர்க்குறோன்னா எண்ணெயில் வந்து இந்த வெங்காயம் நல்லா வெந்தால் தான் உங்களுக்கு வந்து பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவே 1/2 கிலோவுக்கு சரியான அளவு. இந்த மாதிரி நம்ம வந்து வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து வதங்க தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து அதில் ஆட் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் அப்படியே போடுறதுனா கூட நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவர் இருக்கும் உங்களுக்கு. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து கொத்தமல்லி இலைகளையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா நம்ம வதக்கிட்டோம். இப்போ வந்து நான் மிக்ஸி ஜாரில் வந்து 2 பச்சை மிளகா, 50 கிராம் இஞ்சி, 25 கிராம் பூண்டு, இது 3ஐயும் நல்லா பேஸ்ட்டாக நான் அரைச்சி வச்சுருக்கேன். அது இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு இருக்கும்போதே நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி ஒரு மீடியம் சைஸ் 3 நம்ம எடுத்துருக்கோம். நீங்கள் எந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தக்காளி 3 சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும். வெங்காயம் கூட போட்டாலோ தக்காளி கூட போட்டாலும் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. இப்போது போட்ட தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம் நம்ம வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே பிரியாணி மசாலா பவுடர் 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ஏன் நம்ம காஷ்மீர் சேர்க்குறோன்னா நல்லா உங்களுக்கு கலர் கொடுக்கும். அதே டைம் வந்து காரமும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இப்போ இது 2ஐயும் போட்டு நல்லா நம்ம வதக்கிட்டோம். 1/2 கிலோ சிக்கனுக்கு வந்து நம்ம 2 டீஸ்பூன் அளவு தான் நம்ம வந்து பிரியாணி மசாலா சேர்க்கணும். அதுக்கு மேலே சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். இது கூடவே நம்ம வந்து தயிர் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டி தயிராக இருக்கணும், ரொம்ப பிடிச்ச தயிராகவும் இருக்கக்கூடாது. நல்லா நீங்கள் வதக்கிடுங்க. இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வரணும் மசாலாவில். இப்போ பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, 1/2 கிலோ சிக்கன் வந்து நம்ம அதை ஆட் பண்ணிடலாம். நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி நான் வச்சுருக்கேன். இதை வந்து ஆட் பண்ணிடலாம். சிக்கனை போட்டதுக்கப்புறமா நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுருவோம். அந்த மசாலாலாம் நல்லா சிக்கனில் கோட் ஆகிற மாதிரி நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். இப்போது இந்த கப்பில் தான் நம்ம வந்து அரிசி வந்து 2 கப் எடுத்துருக்கோம். இந்த 2 கப் அரிசிக்கு நம்ம வந்து 3 கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அந்த தண்ணியை வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம். ஏன்னா நம்ம வந்து இந்த பாசுமதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணி 30 நிமிஷம் வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம். ஸோ நம்ம ஊற வச்சதுனால அரிசி வந்து 1 கப்புக்கு 1.5 கப் அளவு வந்து தண்ணி. அப்போ நம்ம 2 கப்புக்கு வந்து 3 கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்தா போதும். ஏன்னா பாசுமதி அரிசியை பொறுத்த வரைக்கும் தண்ணியோட ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கணும். ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா குழஞ்சிரும், கம்மியாக சேர்த்திங்கன்னா விதையாக இருக்கும். அதனால் நம்ம சரியான அளவு நம்ம சேர்த்துக்கணும். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நம்ம வந்து கொதிக்க விடணும். அதுக்காக குக்கரை வந்து நம்ம வந்து விசில் போடாமல் வெயிட் போடாமல் நம்ம வந்து வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், அந்த கப்பில் தான் நான் 2 கப் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணி நல்லா ஊற வச்சுருக்கேன்.
இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு வந்து கொதிக்குது. இந்த டைம் நீங்கள் வந்து உப்பு காரம் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் கூட இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அரிசி போடும்போது ஈக்குவலாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் உப்பு வந்து கொஞ்சம் கரிக்கிற மாதிரியே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து லெமன் ஜூஸ் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து புளிப்பு போதுமான அளவு இருந்ததுன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். புளிப்பு பத்தலைன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது வந்து 1/2 கிலோ பிரியாணிக்கு, அதாவது 1/2 கிலோ சிக்கனுக்கு நம்ம சேர்க்குறோம். இப்போ கொதிக்கும் போது நம்ம சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து தண்ணியை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அரிசியை சேர்த்துடலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நீங்கள் வந்து அரிசியை சேருங்க. இந்த மாதிரி நீங்கள் பிரியாணி செய்யும்போது ஊற வச்சு செஞ்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து அரிசி வந்து நல்லா லென்த்தியாகவும் இருக்கும், நல்லா உங்களுக்கு ஃப்ளேவரும் இருக்கும். உங்களுக்கு ஊற வைக்காமல் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் இருக்காது, அந்த பிரியாணிக்குரிய மனமும் உங்களுக்கு இருக்காது. இப்போ நம்ம பாஸ்மதி அரிசியை நம்ம சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து கரண்டியை மெதுவாக தான் போட்டு நம்ம கிண்டணும். ரொம்ப கிண்டிட்டோன்னா அரிசி வந்து உடஞ்சிரும். இந்த மாதிரி நீங்கள் நடுவில் கரண்டியை போட்டு மெதுவாக நீங்கள் கிண்டுங்க. எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க. நம்ம பாஸ்மதி அரிசியில் செய்யும்போது இந்த மாதிரி செய்வோம். சீரக சம்பாவுக்கு வந்து அது வேறு மாதிரி நம்ம வந்து செய்யணும். தண்ணியோட அளவும் நமக்கு வந்து மாறும். இப்போது நல்லா கிண்டியாச்சு. உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து குக்கரை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது ஹை ஃப்ளேமில் 1 விசில் நம்ம வச்சு எடுத்துடலாம். அதுக்கு மேலே நம்ம வந்து எடுக்க வேண்டாம். 1 விசில் போதும் ஹை ஃப்ளேமில். அந்த ஸ்டீம் போகிறதுக்கு 30 நிமிஷம் ஆகும். 30 நிமிஷம் கழித்து இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம். நீங்கள் அரிசி சேர்த்ததுக்கப்புறமா உப்போ காரமோ எதுவுமே சேர்க்காதீங்க. அதுக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்து சரி பார்த்துருங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக நல்லா நமக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ பாருங்கள் நான் அடியிலேருந்து தான் எடுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக, கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல், ரைஸில் எவ்வளோ லென்த்தியாக சூப்பராக வந்திருக்கு. நல்லா வாசமாகவும் இருக்குது. அது சூப்பராக நமக்கு வந்திருக்கு பாருங்கள். நம்ம கடைகளில் வந்து அதிக காசு கொடுத்து நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஹைஜீனிக்காகவும் இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.